முத்துராமலிங்க தேவர். இவர் 30/10/1908ஆம் ஆண்டில் உக்கிரபாண்டி தேவருக்கும் இந்திராணி அம்மையாருக்கும் பிறந்தார். இவருக்கு 1 வயது ஆவதற்கு முன்னாடியே இவருடைய தாய் இறந்துடுறாங்க. ரொம்ப வசதியான குடும்பத்தில் பிறந்தாலும் இவர் சின்ன வயசில் இருந்தே பொழுதுபோக்கு விஷயங்கள்ல எல்லாம் ஆர்வம் காட்டாமல் அவர் வாழ்ந்த இந்த தேசத்தின் மீதும் கடவுள் மீதும் அதீத பற்று உள்ளவராகவே இருந்தார். இவருடைய தேசப்பற்றின் காரணமாக இந்திய தேசிய இராணுவத்துக்கு தமிழகத்தில் இருந்து பெரும் படையை திரட்டி அனுப்பினார். இந்த பெருமையும் இவருக்கு மட்டுமே உண்டு. அதேபோல நேதாஜி சுபாஷ் சந்திர போஸோட அகில இந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியின் தமிழக தலைவராகவும் தேசிய துணைத் தலைவராகவும் இருந்தார். அது மட்டுமல்ல, இந்த கட்சி சார்பாக இந்திய பாராளுமன்ற தேர்தலில் 3 முறை போட்டியிட்டு வெற்றி பெற்று எம்பியாக இருந்தவர் இவர். இவர் வாழ்ந்தபோது ஜாதி தலைவராக வாழலை. இதை ஏன் சொல்கிறேன்னா, 1939ஆம் வருஷம் வைத்தியநாதையர் என்பவர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள் ஹரிசன மக்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு முயற்சி செஞ்சார். அதுக்கு பல தரப்பில் இருந்து பெரிய எதிர்ப்புகள் வந்துச்சு. அப்போ தேவர்கிட்ட இந்த விஷயத்தை பற்றி சொல்லும்போது, இந்த சகோதரர்கள் கோயிலுக்குள் சென்று அன்னை மீனாட்சியை தரிசித்து திரும்பும் வரை நானும் என் நண்பர்களும் பாதுகாப்பு தருவோம், இதற்கு நான் முழு உத்தரவாதம்னு சொன்னார். இதை கேள்விப்பட்ட அந்த பிரச்சனைக்குரிய நபர்கள் எந்த சலசலப்பும் இல்லாமல் அடங்கிட்டாங்க. இதனால் அந்த ஆலய பிரவேசமும் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிச்சு. இந்த நிகழ்வு முத்துராமலிங்க தேவர் அல்லாது வேறு யாராலும் நடத்தி இருக்கவே முடியாது. முத்துராமலிங்க தேவர் நேதாஜி என்ற பெயரில் ஒரு வார இதழும் நடத்தினார். அப்புறம் ஒரு முக்கியமான நிகழ்வு, முத்துராமலிங்க தேவர் முன்னாடி காலங்களில் மீசையோடு இருப்பார். அதை நாம் நிறைய புகைப்படங்களில் பார்க்க முடியும். ஆனால் பின்னாடி காலங்களில் மீசை இல்லாத ஃபோட்டோக்களை தான் நம்மளால் பார்க்க முடியும். இது எதனால்ன்றதை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முத்துராமலிங்க தேவர் ஒரு சிறந்த பேச்சாளர். இதை பற்றி கேள்விப்பட்ட திருவிதாங்கூர் சமஸ்தானத்தோட மகாராஜா, நீங்கள் எங்கள் ஊர் திருவிதாங்கூருக்கு, அதாவது கேரளாவுக்கு வந்து சொற்பொழிவு ஆற்றணும்னு கூப்பிடுறாரு. இதை ஏற்றுக்கிட்டு முத்துராமலிங்க தேவரும் அங்கே போய் எப்பையும் போல் மிக சுவாரஸ்யமாக தன்னோட சொற்பொழிவையும் முடிக்கிறாரு. அன்றைக்கி இரவு அந்த சமஸ்தானத்தோட இளவரசி முத்துராமலிங்க தேவரை பார்க்கணும்னு கூப்பிட்றாங்க. இளவரசி தன்னை பாராட்டத்தான் கூப்பிட்றாங்கன்னு போகிறாரு. அப்போ இளவரசி தேவரை பார்த்து, உங்களுக்கு திருமணம் ஆகலைதானன்னு கேட்குறாங்க. அதற்கு தேவரும், ஆமாம், எனக்கு திருமணம் ஆகலைன்னு சொல்கிறாரு. அப்படின்னா என்னைய திருமணம் செஞ்சுக்கிறீங்களான்னு அந்த இளவரசி கேட்குறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச முத்துராமலிங்க தேவர், என்னை திருமணம் செஞ்சுக்கிற ஆசை ஏன் உங்களுக்கு வந்துச்சுன்னு கேட்குறாரு. அதுக்கு அந்த இளவரசி, உங்கள் பேச்சு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு, அதே அளவுக்கு உங்களோட அழகான கம்பீரமான மீசையும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு தேவர் அங்கிருந்து பதில் ஏதும் சொல்லாமல் போயிடுறாரு. ஒரு இளம் பெண்ணோட மனசு சஞ்சலப்படுறதுக்கு காரணமாக நம்ம மீசை இருந்துருச்சுன்ற ஒரே காரணத்துக்காக தன்னுடைய மீசையை எடுத்தது மட்டுமல்லாமல் பிற்காலங்களில் தன் வாழ்நாள் முழுவதும் மீசை இல்லாமலே வாழ்ந்தார். முத்துராமலிங்க தேவரின் புகழ் நம் நாட்டில் மட்டுமல்லாது கடல் கடந்தும் பரவி இருந்தது. அப்படி ஒரு பொது நிகழ்ச்சியில் பேசுவதற்காக பர்மாவில் கூப்பிட்டுருந்தாங்க. அங்கே போன நம்ம முத்துராமலிங்க தேவருக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துட்டு இருந்துச்சு. அது என்னன்னா, பொதுவாக ஒரு விஐபியை வரவேற்கிறதுக்கு சிகப்பு கம்பளம் விரிச்சிருப்பாங்க. ஆனால் இவங்க தன்னுடைய மிகுதியான மரியாதையை தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக இங்கே உயிருள்ள கருப்பு கம்பளம் விரிச்சிருந்தாங்க. அது என்ன உயிருள்ள கருப்பு கம்பளம்னு நினைக்கிறீங்களா? ஆமாம், நீளமான கூந்தலுடைய இளம்பெண்களை வரவழைத்து அவர்களை தரையில் குனிய வைத்து அவர்களது கூந்தல்களை கருப்பு கம்பளமாக விரித்து அதில் நம் முத்துராமலிங்க தேவரை நடந்து வர சொன்னார்கள். அதை கண்டு பெரும் அதிர்ச்சி அடைந்த தேவர், பெண்களை நான் தெய்வமாக மதிப்பவன், அவர்களை இப்படி இழிவுபடுத்தலாமா? எனக்கு மட்டுமல்ல, வேற யாருக்குமே இப்படி செய்து விடாதீர்கள் என்று சொல்லி அவங்களையெல்லாம் எந்திரிக்க சொல்லுங்கன்னு பதட்டப்பட்டிருக்காரு. அப்படி பெண்களை மதிக்கக்கூடிய நல்ல ஒரு மனிதர் அவர். பிற்காலங்களில் தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் தேவர் சமூகத்தினருக்கும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினருக்குமாக 16 பேருக்கு தானமாக எழுதி வைத்து விட்டார். இப்படி வாழும்போதே மகானாக வாழ்ந்த முத்துராமலிங்க தேவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு 1963ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 29ஆம் தேதி அதிகாலை 5 மணிக்கு இறந்து விட்டார். இவர்களது உடல் மறுநாள் அக்டோபர் 30ஆம் தேதி பல ஆன்மீகத்தினரால் பூஜைகள் செய்யப்பட்டு அமர்ந்த நிலையில் அடக்கம் செய்யப்பட்டது. இப்படி ஒரு வரலாறாக வாழ்ந்த மாமனிதருக்கே இச்சமூகத்தினராலும் அரசாங்கத்தாலும் ஜெயந்தி விழா கொண்டாடப்படுகிறது.